Decode the world unfiltered. ஹார்மோஸ் நீரிணை இந்த பெயரை உச்சரிக்காத நாளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிவிட்டது இந்த பகுதி. இந்த ஹார்மோஸ் நீரிணை அருகே கடலில் விழுந்த அமெரிக்க இராணுவத்தினுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டருடைய விமானிகளை தானியங்கி ட்ரோன் படகு ஒன்று பத்திரமா மீட்டு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. ஓமன் நாட்டு கடற்கரைக்கு அருகில் அமெரிக்க இராணுவத்தினுடைய AH-64 அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்துச்சு. அப்போது திடீர்னு விபத்துக்குள்ளாச்சு. ஹெலிகாப்டரில் இருந்த 2 அமெரிக்க விமானிகளும் கடலில் விழுந்துடுறாங்க. இந்த AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது அமெரிக்காவுடைய பெருமை மிகு இராணுவ அடையாளங்களில் முக்கியமானவை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஹெலிகாப்டர்ஸ்னு சொல்லலாம். உலகத்திலேயே மிக கொடூரமான, அது மட்டும் இல்லாமல் அதிநவீன தாக்குதல் ஹெலிகாப்டர்களாக இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் தான் பார்க்கப்படுது. போர்க்களத்தினுடைய ஒட்டுமொத்த போக்கையும் மாற்றக்கூடிய ஃப்ளையிங் டிஜிட்டல் ஃபோர்ட்ரஸ் இது. அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய முன்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய M230 ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி இருக்கு இல்லையா, அது ஒரே நிமிடத்தில் 625 ரவுண்ட்ஸ் வரைக்கும் சுடக்கூடியது. இராணுவ டேங்கிகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய லேசர் வழிகாட்டுதல் கொண்ட ஹெல்ஃபயர் அப்படிங்கிற இந்த மிசைல்ஸ் இதில் இருக்குது. அப்பாச்சியினுடைய மிக அசாத்தியமான தொழில்நுட்பம் அதனோட இன்டகிரேட்டட் ஹெல்மெட், அதே போல் டிஸ்பிளே சைட் சிஸ்டம் தான். பைலட் அணியக்கூடிய ஹெல்மெட்டோட ஹெலிகாப்டருடைய 30mm துப்பாக்கி இணைக்கப்பட்டிருக்கும். பைலட் தன்னுடைய தலையை எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கத்தில் துப்பாக்கியும் தானாக திரும்பும். பைலட் எதை பார்க்குறாரோ அதையே துப்பாக்கியும் குறிவைக்கும். இது எதிரிகளை நொடி பொழுதில் தாக்கி அழிக்கிறதுக்கு உதவக்கூடிய திறன் பெற்றதாக இருக்குது. சூர்யாவோட 7ஆம் அறிவு திரைப்படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் டாங்லி இருக்கான் இல்லையா, டாங்லியோட நோக்கு வர்மத்துக்கு இணையானது அப்படின்னு இந்த அப்பாச்சியை நம்ம சொல்லலாம். அப்பாச்சி ஹெலிகாப்டரோட செயல்பாடுகளை மணிக்கு சுமார் 284 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்தால் கூட அந்த அதிர்வை தாங்கி பைலட்டுகளோட உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ். ஒரே ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய விலை இந்திய ரூபாயில் சுமார் 950 கோடி ரூபாய். ஓமன் கடற்கரை அருகே அப்பாச்சி ஹெலிகாப்டரை தாக்கியது ஈரானுடைய ஷாஹித் ரக ட்ரோன். ஷாஹித் ரக ட்ரோன்கள் ஈரான் நாட்டினால் தயாரிக்கப்படும் மிகவும் புகழ்பெற்ற, அதே சமயம் உலக நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய ஆளில்லாத வான்வழி வாகனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் தற்போதைய போர்க்களங்களுடைய போக்கையே மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தான் பார்க்கணும். ஷாஹித் ட்ரோன்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவற்றுடைய மலிவான விலை தான். அதிகபட்ச விலையே 33 லட்சம் ரூபாய் தான். இந்த ட்ரோனை வச்சு தான் அப்பாச்சியை வீழ்த்தி இருக்கிறது ஈரான். இந்த அப்பாச்சி விழுந்த உடனே கடலில் தத்தளித்து கொண்டிருந்த விமானிகளை மீட்ட விதம் தான் தற்போது உலக அளவில் ஆச்சரியமூட்டும் பேசுபொருளாக மாறி இருக்குது. கடலில் விழுந்து தத்தளித்து கொண்டிருந்த விமானிகளை காப்பாற்றுறதுக்கு அமெரிக்க கடற்படையினுடைய 5வது கடற்பரிவை சேர்ந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 59 அப்படிங்கிற அதிநவீன ட்ரோன் பிரிவு களமிறக்கப்படுது. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 59 இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா அமெரிக்க கடற்படையினுடைய மிக விசித்திரமான, அது மட்டும் இல்லாமல் அதிநவீன பிரிவுகளில் ஒன்று அப்படின்னு பார்க்கலாம். இது மனிதர்கள் இயங்கக்கூடிய பாரம்பரிய படைப்பிரிவு அல்ல, செயற்கை நுண்ணறிவு, அதேபோல் ஆளில்லாத ட்ரோன் வாகனங்களை மட்டுமே கொண்டு இயங்கக்கூடிய உலகின் முதல் பிரத்யேக இராணுவ பிரிவு அப்படின்னு இதை சொல்லலாம். பஹ்ரைனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அமெரிக்க கடற்படையினுடைய 5வது பிரிவின் கீழே 2021ஆம் ஆண்டில் இந்த பிரிவுங்கிறது உருவாக்கப்படுது. மேன்ட் அன்மேன்ட் டீமிங் தான் டாஸ்க் ஃபோர்ஸ் 59ஓட முதன்மை கோட்பாடு. கடலில் மிதக்கக்கூடிய இந்த படையின் நூற்றுக்கணக்கான ட்ரோன் படகுகள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சென்சார்ஸ் மூலமாக படம் பிடிச்சு செயற்கைக்கோள் வழியாக தலைமையகத்திற்கு தகவல்களை அனுப்பும். அங்கே இருக்கக்கூடிய AI சாஃப்ட்வேர் எதிரிகளோட நடமாட்டத்தை நொடியில் கண்டறிந்து அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். இது மூலமாக மனிதர்களும் இயந்திரங்களும் இணைந்து மிக துல்லியமாக செயல்படுவாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய இராணுவ வல்லுநர்கள் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 59 வெறும் உளவு பார்க்கக்கூடிய பிரிவு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஓமன் கடற்கரையில் ஈரானிய ட்ரோன் மோதி விபத்துக்குள்ளான அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய 2 விமானிகளை இவர்களுடைய கோர்சேர் ட்ரோன் படகு வெற்றிகரமாக மீட்டிருக்கிறது.
ஓமன் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வதேச கடல் பகுதியில் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது இரவு சுமார் 7:30 மணி அளவில் ஈரானோட தாக்குதலை தொடர்ந்து கடலில் விழுந்துருது. ஹெலிகாப்டர் கடலில் மூழ்கினதும் அதிலிருந்த 2 விமானிகளும் அவசர கால பாதுகாப்பு உடைகளோட கடலில் குதிக்கிறாங்க. உடனடியாக அமெரிக்க கடற்படையினுடைய மத்திய கட்டளை மையத்திற்கு அவசர செய்தியை அனுப்புகிறாங்க. விபத்து நடந்த பகுதிக்கு மிக அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்த கோர்சேர் அப்படிங்கிற 24 அடி நீளமுள்ள தானியங்கி ட்ரோன் படகை மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு சென்காம் அதிகாரிகள் உத்தரவு போடுறாங்க. விமானிகள் 2 பேரும் நடுக்கடலில் மிதந்த போது அவங்களுக்கு 2 விதமான அச்சுறுத்தல்கள் இருந்தன. ஒன்று, ஈரானிய படைகள்கிட்ட கைதிகளாக சிக்கிறது. 2வது, அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்தான சுறா மீன்கள். இப்போ விமானிகளுடைய உடம்புல இருந்த அவசரகால உடைகளில் சுறாக்களை விரட்டக்கூடிய ஷார்க் ரிப்பல்லண்ட் ரசாயனங்கள், அதேபோல் கடலில் மிதக்க உதவக்கூடிய தானியங்கி அமைப்புகள் இருந்தன. அது மட்டும் இல்லாமல் அவங்க வைமேக்ஸ் அதேபோல் சேட்டலைட் சிக்னல்ஸை அனுப்புகிற போது அந்த சிக்னல்ஸ் எதிரிகளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்கிரிப்டட் மிலிட்ரி ஃப்ரீக்வன்சி செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த சிக்னல்ஸை கோர்சேர் ட்ரோன் மட்டும்தான் துல்லியமாக உள்வாங்கும். கடல் அலைகளுடைய வேகம், அது மட்டும் இல்லாமல் காற்றோட திசை, இந்த காரணமாக விமானிகள் விழுந்த இடத்துலேருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி அடித்து செல்லப்படுறாங்க. கோர்சேர் ட்ரோன் படகுல இருந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் என்ன பண்ணுதுன்னா, கடலோட நீரோட்டத்தை நொடிக்கு நொடி கணக்கிட்டு விமானிகள் எங்கே நகர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறத துல்லியமாக முன்கூட்டியே யூகித்து அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கே நேரடியாக போய் சேருது. இந்த ஆப்ரேஷனில் அமெரிக்கா ஒரு கடுமையான விதியை பின்பற்றினாங்க. ஒருவேளை இந்த ட்ரோன் படகு விமானிகளை மீட்பதற்கு முன்னாடி ஈரானிய படைகள்கிட்ட சிக்கியிருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய அதிநவீன ஏஐ மென்பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுவும் உளவு தரவுகள் எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிமோட் ஜீரோயிசேஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தயாராக இருந்துச்சு. பஹ்ரைன் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரே ஒரு பட்டன் அழுத்தினா போதும் படகினுடைய கணினிகள் அனைத்தும் முற்றிலும் அழிந்து போகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுதான் இந்த ரிமோட் ஜீரோயிசேஷன். கோர்சேர் ட்ரோன் படகு விமானிகளை நெருங்கினதும் அதனுடைய பின்பகுதி தானாகவே கடல் மட்டத்துக்கு கீழே தாழ்ந்து அவசரகால மிதக்கும் தளம் போல் அது மாறுது. கடலில் மிதந்த விமானிகள் 2 பேரும் லைஃப் ஜாக்கெட்டுகள் இருந்ததுனால அவங்க எளிதாக அந்த தளத்தின் மீது சாய்ந்து படகுக்குள்ளே ஏறிக்கொள்ள முடிந்தது. அவர்கள் ஏறியதை அதனுடைய தெர்மல் கேமராக்கள் உறுதி பண்ண பிறகு படகோட பின்பகுதி தானாகவே முடிக்குது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, மனிதர்கள் இல்லை. விமானிகளை மீட்ட கோர்சேர் ட்ரோன் படகு எதிரிகளுடைய தாக்குதல் வரம்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மணிக்கு சுமார் 65 கிலோமீட்டர் வேகத்தில் விரையுது. அங்கே முன்கூட்டியே திட்டமிட்டபடி காத்திருந்த அமெரிக்க இராணுவத்தினுடைய மீட்பு ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா 2 விமானிகளையும் மீட்டு கரைக்கு கொண்டு வருது. ஒருவேளை இந்த மீட்பு பணிக்கு மனிதர்கள் சென்றிருந்தால் எதிரி நாடான ஈரானுடைய ஏவுகணைகளுக்கு பயந்து மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியிருந்திருக்கும். ஆனால் ஆள் இல்லாத ட்ரோன் படகை அனுப்பினதுனால எந்த சிரமமும் இல்லாமல் விமானிகளுடைய உயிரை அமெரிக்கா காப்பாற்றியிருக்கிறது. இந்த வரலாற்று சாதனை படைத்த கோர்சேர் ட்ரோன் படகை உருவாக்கியது அமெரிக்காவுடைய சாரோனிக் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய இணை நிறுவனரும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியுமான வைபவ் அல்டேகர் அப்படிங்கிறவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு பொறியாளர். மும்பையை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைபவ் அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். கல்லூரி காலத்திலிருந்தே ரோபாட்டிக்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், அதேபோல் எம்பெடட் சிஸ்டம் மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்திருக்கிறாரு. இராணுவ தொழில்நுட்பத்துறையில் நுழையறதுக்கு முன்னாடி வைபவ் ட்விட்டர் நிறுவனத்தினுடைய மெஷின் லேர்னிங் பிரிவில் இன்டர்னாக பணியாற்றியிருக்கிறார். புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஏஐ மூலமாக கண்டறியக்கூடிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி இருக்கிறார். அமெரிக்காவுடைய முன்னணி பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமாக இருக்கக்கூடிய அண்டுரிலினோட ஆரம்ப கால முக்கிய பொறியாளர்களில் ஒருத்தராக இருந்திருக்கார். அங்கே ஆஸ்திரேலிய கடற்படைக்காக உருவாக்கப்பட்ட கோஸ்ட் ஷார்க் அப்படிங்கிற அதிநவீன ட்ரோன் சப்மரைன் திட்டத்தினுடைய பொறியியல் பிரிவுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். கடல்சார் பாதுகாப்பில் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தேவையை உணர்ந்த வைபவ் என்ன பண்ணுறாருன்னா, செப்டம்பர் 2022 டெக்சஸ் மாகாணத்தினுடைய ஆஸ்டின் நகரை தலைமையிடமாக கொண்டு சரோனிக் நிறுவனத்தை தொடங்குகிறார். அமெரிக்க கடற்படையினுடைய சிறப்பு பிரிவாக இருக்கக்கூடிய நேவி சீலோட 11 ஆண்டுகள் பணியாற்றிய டினோ மாவ்ருகாஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோடு இணைந்து இந்த நிறுவனத்தை வைபவ் ஆரம்பிக்கிறார். கோர்சேர் ட்ரோன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரோனில் கடல் அலைகள், புயல், எதிரிகளுடைய நடமாட்டம், அது மட்டும் இல்லாமல் கடலில் தத்தளிக்கக்கூடிய மனிதர்களை துல்லியமாக அடையாளம் காணக்கூடிய அதிநவீன தேர்மல் சென்சார்ஸ், அதேபோல் மெஷின் லேர்னிங் தொழில்நுட்பங்களை இவருடைய குழு தான் உருவாக்கியிருக்கு. வான்வழி ட்ரோன்களை விட கடல் வழி ட்ரோன்களை இயக்கிறது மிகவும் சவாலானது. ஏன்னா கடல் அலைகளுடைய சீற்றம், அதேபோல் உப்பு நீரோட பாதிப்புகளை தாங்கி ஏஐ தொழில்நுட்பம் இயங்க வேண்டும். இந்த சவாலை முறியடித்து அமெரிக்க இராணுவ வரலாற்றினுடைய முதல் கடல் வழி ட்ரோன் மீட்பு பணியை வெற்றிகரமாக முடித்து காட்டியதன் மூலமாக வைபவ் அல்டேகர்
உலக பாதுகாப்புத் துறையின் மிக முக்கியமான ஏஐ தொழில்நுட்ப வல்லுநராக உருவெடுத்திருக்கிறார். இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவுடைய சென்காம் ஈரான் மீது தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. இது தற்காப்பு தாக்குதல்னு சென்காம் சொல்லுது. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரானுடைய விமான எதிர்ப்பு தளங்கள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள், அதே போல் ரெடார் அமைப்புகளை அமெரிக்க விமானப்படை, அதேபோல் கடற்படை விமானங்கள் தாக்கி அழித்திருக்கின்றன. இந்த தாக்குதல் குறித்து பேசிய ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடைய அத்துமீறலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய புரட்சிகர காவல்படை மூலமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தளம், அதேபோல் குவைத், ஜார்டான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மேலே ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இதனால் ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.